டாப் டபிள்யூ ஸ்டாருக்கு இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி அப்கமிங் மண்டே நைட் ரா ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. பிக் ஹெட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ராவுக்கு வர போகிறாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். அண்ட் ஆல்சோ ராக்கோடைய ஹீல் டென்க்கான ரீசன் என்னன்றதை டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க. நான் கால்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டென் பண்ணியிருந்தாரு. எலிமினேஷன் சாம்பியன் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பீப்புள் சாம்பியன் ஃபைனல் பாஸ் ராக்கோடைய கார்பரேட் சாம்பியனாகவும் இருப்பேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ வரைக்கும் கரண்டாக அந்த ஹீல் டென் ரிலேட்டட் நிறையா ஸ்டார்ஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய நட்டாலியா வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நட்டாலியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில சைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட 100 எபிசோட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிவாஸில் நம்மளுடைய ஜான்சனா கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் இந்த மாதிரி எந்த ஒரு சைனையும் நான் பெருசாக பார்க்கலன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, இந்த ஹீல் டென் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக நம்மளுடைய ட்ரூத் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ட்ரூத் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒன்றும் ஏஐ ஜெனரேட்டட் இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காரு. இது ரிலேட்டட் இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இது ஏஐ ஜெனரேட் ஆன ஒரு பிக் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூத் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. வழங்கும்போது தலைமை புரியாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணி இது. அண்ட் ஆல்சோ மூணாவதாக நம்மளுடைய டஸ்டின் ரோட்ஸ் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டஸ்டின் ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷேம் ஆஃப் யூன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக் அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய ஜான்சினா பற்றி சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நோட்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி ரெண்டாவது அப்டேட் பொறுத்தவரைக்கும் கரண்டாக ஒரு டாப் ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவ் மார்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கன்கஷன் ஏற்பட்டிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய லிவ் மார்கன் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க ஆம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் ரீஜியன் வரை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜுரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த எலிமினேஷன் சேம்பரை மெயினாக நம்ம ஹைலைட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன்னா நான் ரிவ்யூ வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய பியாங்கா பிளரும் நம்மளுடைய லிவ் மார்கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் எலிமினேஷன் சேம்பரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருந்தாங்கன்றதை சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ லிவ் மார்கனுக்கும் பங்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ லிவ் மார்கன் பயங்கரமாக எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சேம்பரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த பிக் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்கலாம். மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பீப்புள் சாம்ப் ராக் ரிலேட்டட் தான். சூப்பரிங் கண்ட ராக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான்சினா கிட்ட ஹீல் டென் கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்மளுடைய ராக் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராக் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ கொஞ்சம் ஜாலியாகவே இரு, அது மட்டும் இல்லாமல் உனக்கு மூவி ஷூட்டிங்லாம் இருக்குல்ல, ஸோ நீ அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாரு, இனிமேல் நீ வந்து பீப்புள்ஸ் சாம்பியன், அது மட்டும் இல்லாமல் ராக்கோட திங்காக இருக்க போகிற உனக்கு தேவையான விஷயம், அது மட்டும் இல்லாமல் பெரிய டீல்லேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து நிறையாவே கொடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் உன்னை நினச்சி நான் பயங்கரம் ப்ரௌடாக நினைக்கிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ராக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான்சினா கிட்ட சொன்னாராமா. இதை பற்றி நம்மளுடைய ஜான்சினா கிட்ட சொன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மெயினாக நோட் பண்ண வேண்டியது, ஸோ அப்கமிங் ராவோடைய ப்ரிவியூ ரிலேட்டட் பார்த்தலாம். இப்போ வரைக்கும் டாப் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மாமி ரியா ரிப்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் மெயின் பேனரில் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்டு வைட் சாம்பியன் குந்தர் வர போகிறாங்க, லிவ் மார்கன் வர போகிறாங்க, நியூ டே சேர்ந்து நம்மளுடைய கோஃபி கிங்ஸ்டன் எபி ரூட்ஸ் வர போகிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய பென்டகன் ஜூனியரே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் டாப் ஸ்டார்ஸ்ன்ற நிலைமையில் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க WWE. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டைட்டில் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ரால நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் விமன்ஸ்க்கான வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ ரியா ரிப்ளே அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய யோஸ்கை கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச்சில் ஒரு கிளியர் ரிசல்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரியா ரிப்ளே வின் பண்ணுற பட்சத்துக்கு க்ளீனாக யோஸ்கை தோக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியனாக தான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய WWE வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சும் நடக்க போகுது. வார் ரைடர் அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய அமெரிக்கன் மேட் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய விமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சும் நடக்க போகுது. லைரா வெல்கிரி அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய ஐவனில் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய WWE யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண போகிறாருன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே பியாங்கா பிளரை அட்ரஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ சேத்ராலும் சிஎம் பங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராவுக்கு வர போகிறாங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மண்டே நைட் ரால நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த நான் சொன்ன செக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க.